ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி யூசி மாஸ் பற்றி நான் கொஞ்சம் பேச போகிறேன். யூசிஎம்ஏஎஸ்ன்றது ஒரு அப்ரிவேஷன். யூசி மாஸ்ன்றது இட்ஸ் அ கம்பெனி ஃப்ரம் மலேசியா. யூசி மாஸ் கார்பரேட் ஆஃபீஸ் வந்து கோலாலம்பூர் மலேசியாவில் இருக்குது. யூசி மாஸ் 1993 உருவாக்குனாங்க. இப்போது இங்கே வந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு யூசி மாஸ் வந்து 1999 வந்தது, 1909 வந்தது. இப்போ வந்து 20வது வருடம் இது. யூசி மாஸ் என்னென்னா ஒரு அபாக்கஸ் பேஸ்ட் கம்பெனி. அபாக்கஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் அபாக்கஸ். இது இந்த பசங்களுக்கு இது தமிழில் சொன்னால் மணி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கால்குலேட்டிங் டூல். யூசி மாஸ்க்காக இருக்கிற டூல் இது. இதில் வந்து பசங்க வந்து கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்குறோம். கால்குலேஷன் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வெறும் மேத்ஸ் சொல்லி கொடுக்குற ஒரு கான்செப்ட் கிடையாது. யூனிவர்சல் கான்செப்ட் மென்டல் அரித்மெட்டிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த கான்செப்டில் பசங்களுக்கு வந்து அபாக்கஸ் யூஸ் பண்ணி பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறோம். ஹோல் பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். பிரெயினை ஆக்டிவேட் பண்ணி சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். சின்ன சின்ன சம்ஸ் கொடுத்து பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாதத்துலேயோ ஒரு 9 மாதத்துலேயோ 2-3 லெவல், ஒரு லெவல் 3 மாதம் இதில் பண்ணிவிட்டு இந்த பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறோம். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன், ஹை லெவல் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ்ஸு, மெமரி. இன்றைக்கி பார்த்தீங்களா, நம்ம ஜென்ரலி ஸ்பீக்கிங் எல்லா பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என் குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஃபோக்கஸ் இல்லை, அவன் வந்து மேத்ஸில் 0 வாங்குகிறான். ஏன்னா உலகத்திலே இருக்கிற கஷ்டமான சப்ஜெக்டு மேத்ஸ். அதுலேன்னா அது வந்து ரிசல்ட் ஓரியன்டு. அதில் வந்து ஒரு ஸ்டெப்பு தப்பாக பண்ணாலும் எல்லாமே தப்பாயிடும். அதனால் அது ஸ்டெப் ஓரியன்டுன்றதுனால பசங்களோட கான்சன்ட்ரேஷன், ஸ்பீடு, அக்யூரேசி ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ப்ரோக்ராம்னா யூசி மாஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமில் பசங்களுக்கு இருக்கிற இந்த மேத் ஃபியர், நம்பரோட ஃபியர், நம்பர் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இது வந்து இந்த நம்பர் ஃபோபியா போயிடும். இந்த நம்பர் ஃபோபியா போகிறதுனால பசங்களுக்கு வந்து இது அபாக்கஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன சம்ஸ் பண்ணுவாங்க. இது பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்வோம், அக்க ப்ரெஷரில், அக்க பஞ்சரில். இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு டைரெக்டாக பிரெயினோட இது ஆக்டிவேட் ஆகிடும். ரைட் பிரெயின் இஸ் த சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து அபாக்கஸ் பண்ணுறதுனால ஹோல் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து வரும். பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். பசங்களுக்கு ஃபியர் ஆஃப் நம்பர்ஸ் போயிடும். அவங்க வந்து இந்த மேத்ஸ்ன்றதே ஒரு கடினமான இதே கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தெம். இதில் வந்து இது ஒரு 8 லெவல்ஸ் இருக்குது. இதில் ஒரு லெவல் வந்து 3 மந்த்ஸ் வீக்லி கிளாஸ் 2 hours. இதனால் இந்த எவ்ரி லெவலில் வந்து அவங்களுக்கு அசஸ்மெண்ட் இருக்குது, ரிப்போர்ட் கார்டு இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ யூசி மாஸில் படிக்கிறதுனால பசங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ்ஸு, என்ஹான்ஸ்ட் மெமரி டெவலப் ஆகும், ஸ்பீடு, அக்யூரேசி, செல்ஃப் ரிலையன்ஸ், ஸ்டேஜ் ஃபியர். நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, பட் ஆனால் வந்து ஸ்டேஜில் விட்டிங்கன்னா எதுவுமே பேச மாட்டாங்க. இதோட காரணம் என்னென்னா பசங்களுக்கு வந்து எக்ஸ்போஜர் கிடையாது. பசங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர், எக்ஸ்போஜர்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த குழந்தை நல்லா பாடும், ஆனால் வந்து நீங்கள் மேடை ஏற்றினீங்கன்னா ஒன்றுமே வாயிலேருந்து வராது. திஸ் இஸ் கால்ட் அ ஸ்டேஜ் ஃபியர். இந்த ஸ்டேஜ் ஃபியரை டெவலப் பண்ணால் உங்களுக்கு வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் டெவலப் பண்ணோம். ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இட்ஸ் ஆல் காட் கிவன். எல்லாமே கடவுள் கொடுத்து வச்சிருக்காரு. இட்ஸ் ஆல் காட்ஸ் கிஃப்ட். லேர்னிங் எபிலிட்டி, லிஸ்னிங் ஸ்கில்ஸ், இது வந்து என்ஹான்ஸ் பண்ணுற ப்ரோக்ராம் தான் யூசி மாஸ். எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறோன்னா இந்த அபாக்கஸ் யூஸ் பண்ணி, யூசி மாஸ் புக்ஸை யூஸ் பண்ணி, சிம்பிள் புக்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து மேத்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஈஸி நம்பர்ஸ் இருக்கும். இதில் ஈஸி நம்பர்ஸை வச்சு பசங்க வந்து கால்குலேஷன் ஆரம்பிப்பாங்க.
இந்த சின்ன அபாக்கஸ் இதுவும் கருவி தான், இதுவும் அபாக்கஸ் தான். இது டீச்சர்ஸ் அபாக்கஸ்ன்னு சொல்றோம். இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டெமோ பார்த்தீங்கன்னா, யூனிட்ஸ் ராட்ஸ், டென்ஸ் ராட்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ராட்ஸ்ன்றோம். ஒவ்வொரு பீடுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. இது அபாக்கஸ் ஃப்ரேம், இது பார். இந்த பார் எங்கே எப்போ டச் பண்ணுதோ அப்போதான் அபாக்கஸுக்கு வேல்யூ வரும். கீழே இருக்கிற அபாக்கஸுக்கு எப்பவுமே யூனிட்ஸ் சிங்கிள், மேலே இருக்கிறது 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. இங்கே பார்த்தீங்கன்னா இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸ். ஸோ இதில் முதல்ல பசங்களுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய அபாக்கஸ் இது சின்ன அபாக்கஸ் யூஸ் பண்ணி பசங்களுக்கு வந்து எப்படி அபாக்கஸ்னால அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறோம். மாணவர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 மணி நேரம் அட்டென்ட் பண்ணணும். 3 மாதத்துக்கு ஒரு லெவல் ஆர் டேர்ம்னு சொல்கிறோம். பேசிக் டேர்ம் பார்த்துட்டிங்கன்னா 7 இயர்ஸ், 7 வயதுலேருந்து 14 வயது வரைக்கும் ஒரே லெவல் பேசிக்கு. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு 4 to 6 இயர்ஸ், 4லேருந்து 6 வயது வரைக்கும் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து தனியாக கேஜி அபாக்கஸ், கிண்டர் கார்டன் அபாக்கஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து 1993 மலேசியன் ஹெட் குவார்ட்டர்ஸில் ப்ரொஃபஸர் டாக்டர் டீனோ வாங் அவர் தான் இதை வந்து கரிக்குலமாக உருவாக்குனார். இந்த அபாக்கஸ் மெத்தடாலஜி வந்து இது புதுசு ஒன்றும் இல்லை. இது வந்து கண்டுபிடிச்சது 2000 வருஷத்துக்கு முன்னே வந்து ப்ரெசன்ட் டே மெசோபட்டோமியா ஒரு ஈராக்குன்னு சொல்லலாம். ஈராக்ல வந்து தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் இந்த ரோமியன் நியூமரல்ஸு, அரபிக் நியூமரல்ஸ் எல்லாம் உருவாக்கிச்சு. நம்பர் கான்செப்ட் அப்போ தான் உருவாக்கியாச்சு. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அரித்மெட்டிக்னு தான் சொல்லணும். மேத்தமேட்டிக்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. அரித்மெட்டிக்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர் ரூட், ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ், இதுதான் அரித்மெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வச்சு குழந்தைகள் வந்து 8 லெவல் வந்து முடிப்பாங்க. ஒவ்வொரு லெவலுக்கும் 3 மாதம் 2 ஹவர் கிளாஸ், வாரத்தில் 2 மணி நேரம் கிளாஸு. ஒவ்வொரு சென்டருக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது, தனித்தனி டைமிங் இருக்குது. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 சென்டர் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 சென்டர் இருக்குது. ஒரு 250 சென்டர் கிட்ட தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரி, அந்தமான்லேயே இருக்குது நம்ம ஆப்ரேஷன்ஸில். ஸோ இந்த அபாக்கஸ் படிக்கிற மாணவர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இதுக்கு போகிறாங்க. ஸ்டேட் லெவல் காம்படிஷன் சென்னை ட்ரேட் சென்டரில் நடத்துகிறோம். இதில் வந்து இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு 2000 பிள்ளைங்க வராங்க. 2000 பிள்ளைங்க வந்து போட்டியில் வேறு கேட்டகரி இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லெவல் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரி ஏ, கேட்டகரி சின்னு சொல்லிட்டு ஒரு 8 கேட்டகரி இருக்குது. கிராண்ட் லெவல் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் ஜாயின் பண்ணி 4 வாரம் கிளாஸ் பண்ண பசங்க கூட இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தனியாக கேட்டகரி இருக்குது. எல்லாருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற கப்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, சாம்பியன், ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், செகண்ட் ரன்னர் அப், தேர்ட் ரன்னர் அப் டு 5th ரன்னர் அப் தரோம். அதுக்கப்புறம் மெரிட்ஸ் தரோம், பார்ட்டிசிபேஷன் தரோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் இதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் லெவல் காம்படிஷன் மலேசியாவில் இருக்கும் யூஸ்வலாக. இந்த வருடம் வந்து கம்போடியாவில் வச்சுருக்காங்க. நேஷ்னல் லெவல் காம்படிஷன் கல்கத்தாவில் வச்சுருக்காங்க, டெல்லியில் ஆகும். அதில் வந்து 7000 பிள்ளைங்க வருவாங்க. இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் தான் கம்போடியாவில் வைப்பாங்க, இல்லைன்னா மலேசியாவில் வைப்பாங்க. அதில் வந்து ஒரு 5000 பிள்ளைங்க வருவாங்க. யூசிமாஸ்ன்றது ஒரு கிட்டத்தட்ட 80 கண்ட்ரியில் இருக்குது. இப்போது 80 கண்ட்ரியில் இருக்குது. கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கோம், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம்னால கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஒரு வழிகாட்டாக இருக்கும். இது வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா அபாக்கஸ்ன்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அபாக்கஸ்ன்னா ஒரு ஃப்ரேம், ஒரு பீடு அப்படின்வாங்க. யூசி மாஸ்ன்னு நிறைய கம்பெனி வேறு இருக்குது. அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம யூசி மாஸ் ஒரிஜினல் யூசி மாஸ் விச் வாஸ் ஃபவுண்டட் இன் 1993. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிராண்ட் வேல்யூ நீங்கள் பார்க்கும்போது பிராண்டு, இந்த இமேஜ், லோகோலாம் வச்சு நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் வந்து மேனிப்புலேஷன் பண்ணி டூப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து ஜாகிரதையாக இருந்தால் நல்லது. அபாக்கஸ் தானே எங்கே போய் படித்தான்றது இல்லை. நம்ம யூசி மாஸுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்குது. லெவல் வைஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் நாளைக்கு உங்கள் குழந்தைகள் ஐஐடி, ஐஐஎம் எங்கே போனாலும் இதுக்கு பாயிண்ட்ஸ் தராங்க. எங்களுக்கே வந்து கன்ஃபர்மேஷன் கால் வருது. ஐஐடி, ஐஐஎம், கல்கத்தா, கரக்பூரில் இருந்தெல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குழந்தைகள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது அபாக்கஸ் லேர்னிங் வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்குது. இப்போ அபாக்கஸ் எதுக்குன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கல அந்த காலத்தில். இப்போ இருக்கிற உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து நம்மளோட நல்லா வருவாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க.
அண்ட் சொசைட்டியில் இன்னும் பெட்டர் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. யூசி மாஸில் வந்து சிம்பிள் தியரி எல்லாம் கிடையாதுங்க, சிம்பிள் புக்ஸ் இருக்குது. இந்த புக்ஸை வச்சு பசங்க வந்து அபாக்கஸ் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அபாக்கஸ் பீட்ஸ், இந்த அபாக்கஸ் வந்து எப்படி கற்றுக்கணும், எப்படி பீட்ஸ் மூவ் பண்ணுன்ற கிளாஸ் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புக் ஒர்க்கில் அவங்க வந்து சிம்பிள் சம்ஸ் பண்ணுறாங்க. இந்த புக் சிம்பிள் சம்ஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு 30-35 பேஜ் இருக்கும். மொத்தமாக வந்து 12 கிளாஸ் 24 மணி நேரத்தில் இந்த ஒரு பீரியட் ஆஃப் 3 months மாணவர்கள் வந்து 3 மாதத்தில் வாரத்துக்கு 2 கிளாஸு ஆஃப்டர் ஸ்கூல் ஆஸ் சென்டர், ஒவ்வொரு சென்டருக்கும் ஒவ்வொரு டைம் வச்சுருக்காங்க. வீக் டேஸில் வச்சுருக்காங்க, சாட்டர்டேஸில் வச்சுருக்காங்க, சண்டேஸில் வச்சுருக்காங்க. இந்த கிளாஸ் எடுப்பாங்க. எடுத்துட்டு இது மட்டும் இல்லை, முதல்ல வந்து இந்த பெரிய அபாக்கஸ் வச்சு காமிப்பாங்க பசங்களுக்கு. யூசி மாஸில் இப்போ இந்த சம்மர் இருக்கிறதுனால சம்மர் கேம்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சம்மர் கேம்பில் வந்து இப்போது ஃப்ரெஷ் பேரண்ட்ஸுக்கு அபாக்கஸ்னா என்ன, யூசி மாஸ்னான்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து ரெகுலரில் போய் இந்த ப்ரோக்ராமில் போட்டால் இந்த குழந்தைகள் படிப்பாங்களா இல்லையா, மாணவர்கள் ஏற்றுப்பாங்களா இல்லையா, ஸ்கூல் மேத்ஸுக்கு இதுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, அந்த சந்தேகங்கள் இருக்குது. அதெல்லாம் இருக்க தேவையே இல்லை. உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக ஏதாவது பக்கத்துலேயே உங்கள் வீட்டு பக்கத்துலேயே யூசி மாஸ் சென்டர் இருந்தால் சம்மர் கேம்ப் ஏதாவது நடத்துகிறாங்களான்னு பாருங்கள். சம்மர் கேம்ப் நடத்தினா இந்த சம்மர் கேம்பில் போய் குழந்தைங்களை வந்து ஜாயின் பண்ணி விடுங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளோட கேம்ப் இருக்கும். சின்ன கேம்ப் தான், பட் ஆனால் ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கும். பசங்களுக்கு வந்து அந்த அபாக்கஸ் எப்படி யூஸ் பண்ணுறது சிம்பிள் சம்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த புக்ஸில். ஸோ இந்த இதில் வந்து அவங்களுக்கு ஒரு எபிலிட்டியை பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது சம்மர் கேம்ப் புக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு மேனிப்புலேட் த பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ஸு எல்லாம் டைரக்ட் சம்ஸ் நிறைய இருக்குது. ஒரு 20-25 பேஜ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மேத்து, ட்ராயிங்கு, சிம்பிள் ஆர்ட்டு, ட்ராயிங் இதெல்லாம் இருக்குது, கலரிங். அவங்களுக்கு ஒரு 10 நாளுக்கு ஒரு ப்ரொடக்டிவாக அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு இருக்குது. இது நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த சென்டரில் வேணா கூட போய் சேர்த்துக்கலாம். இங்கே இப்போ சென்னை வந்திருக்கீங்கன்னா சென்னையில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊருக்கு போயிட்டு இதில் பின்னால் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சென்டர் நம்பர் கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லிவிடுவோம், அந்த சென்டருக்கு போங்க அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 230லேருந்து 250 சென்டர் இருக்குது. எல்லா சென்டர்லேயும் சம்மர் கேம்ப்பு இந்த வருஷம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பேரண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ஒரு எப்படி அபாக்கஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அவங்களுக்கெல்லாம் முடிதா அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கூல் பேஸ் ப்ரோக்ராம்ஸ் கூட பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல்ஸில் உங்கள் ஸ்கூலில் வந்து யூசி மாஸ் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபல்களை கேட்கலாம். பிரின்சிபல் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கூலில் லார்ஜ் ஸ்கேல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு பசங்க வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க கரிக்குலம்லேயே கற்றுப்பாங்க. இதுவும் இல்லாமல் யூசி மாஸில் இன்னொரு கான்செப்ட் கூட இருக்குது. இது பேர் யூசி கிண்டீஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரீ ஸ்கூல். அது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரீ ஸ்கூல், நர்சரி, நிறைய ப்ரீ ஸ்கூல்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு ப்ரீ ஸ்கூல் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது விஷயமா யாருக்குனாச்சும் ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணலாம். நாங்கள் வந்து அதோட டீட்டெயில்ஸ் தனியாக தரோம். இப்போது யூசி மாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, ஆல் இண்டியாவில் எல்லாமே 22 ஸ்டேட்லேயும் இருக்குது. 6500 சென்டர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பிள்ளைங்க வந்து எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்காங்க. யூசி மாஸ்க்குன்னு சொல்லி ஒரு கிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கிட்டு வந்து ஒரு பேக்காக இருக்கும், ஒரு டிஷர்ட்டு, ஒரு அபாக்கஸு, 1 செட் ஆஃப் புக்ஸ். இந்த இது வந்து பசங்க எல்லா குழந்தைகளும் ஒன்று கொடுக்குறாங்க. யூசி மாஸில் வந்து சேரும்போது ஒரு என்ரோல்மெண்ட் கிட், ஸ்டூடெண்ட்ஸ் கிட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கிட்டு இந்த பேக்கில் இருக்கும், இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சாதாரண சர்டிஃபிகேட் இல்லை, இதுக்கு வேல்யூ இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி IIT, IIM அதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் தராங்க. இந்த சர்டிஃபிகேட் தான் இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் டிஷர்ட் ஒன்று தராங்க பசங்களுக்கு, ஒரு செட் ஆஃப் புக்ஸு அண்ட் அபாக்கஸ். இதுதான் பார்ட் ஆஃப் த கிட். இப்போது இந்த ப்ரோக்ராம் 12 கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று வைக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் படித்த வரைக்கும் எப்படி இன்னும் அவங்க தெரிஞ்சதோ அவங்க வந்து அந்த அசஸ்மெண்ட்டு பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட் கார்டு வந்து
இதில் வந்து எல்லா லெவல்ஸுக்கும் பேஜஸ் இருக்கும். இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லெவல்லையும் என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, குழந்தைகள் எப்படி பண்ணிக்கிறாங்க, மாணவர்கள் அப்படி சர்டிஃபிகேட் நம்பர், எந்த சென்டர் அப்படின்னு. ஒரு சென்டரில் படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அந்த சென்டரில் போய் படிச்சிடலாம். ஏன்னா எல்லா புக்ஸும் கரிக்குலம் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டு இன்டர்நேஷ்னல். நீங்கள் நாளைக்கு யூஎஸ்ஏ போனீங்கன்னா கூட அங்கே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். வெறும் இந்த ரிப்போர்ட் புக் மட்டும் எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா போதும், அண்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இதுதான் யூசி மாஸோட ஒரு அட்வான்டேஜ். உலகத்தில் எந்த கம்பெனியும் அந்த மாதிரி இல்லை. இது மட்டும்தான் யூசி மாஸில் இருக்கிற அட்வான்டேஜ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. மேக்ஸிமம் இந்தியர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் யூசி மாஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 80 கண்ட்ரியில் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இந்தியர்கள் தான் நடத்துகிறாங்க சென்டருங்க. பட் இந்த அட்வான்டேஜ் வந்து எதுக்குமே இல்லை. ஏன்னா யூசி மாஸ் வந்து ஒரு ஒரிஜினல் கம்பெனி. இதை பார்த்து நிறைய டூப்ளிகேட்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களெல்லாம் நம்பாதீங்க. டோன்ட் பி சீட்டட். ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக போய் என்ரோல் பண்ணிவிட்டு வாரம் ஆக்சுவலாக இதில் வந்து யூசி மாஸோட என்ன மேஜிக் அப்படின்னா, இந்த குழந்தைகள் ஒரு 3 மாதம் 6 மாதம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில சம்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு பேர் வந்து லிஸ்னிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து அந்த லிஸ்னிங் ஸ்கில்ஸை சொல்லி அதுக்கு தயார்படுத்துனா நாளைக்கு வந்து இந்த பேக்கர்ஸ் வச்சு ஏதாவது சம் போட சொன்னாலும் பண்ணுவாங்க. நம்பர் நீங்கள் கால் அவுட் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த நம்பர் கேட்டவுடனே ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் கேலண்டர் கொடுத்தீங்கன்னா கூட அதை ஆட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து அந்த மேஜிக்கல் ஸ்கில் வந்து இந்த யூசி மாஸில் இருக்குது. அதில் வந்து இந்த ப்ரோக்ராமில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கொடுப்பாங்க, ஒரு 2 பேஜ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் இந்த ஒரு வரியாக வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூசி மாஸ்னால பிரெயின் வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த பிரெயினை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த ஆக்டிவேஷன், அதாவது பிரெயினோட லெவல் வந்து ஆல்ஃபா லெவலுக்கு போயிடும். அந்த ஆல்ஃபா லெவலுக்கு போயிட்டு அந்த வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்காக என்ன செய்யணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி 1 பேஜ் கொடுப்பாங்க. அந்த சைல்டோட ஏஜ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. எடுத்தோடனே 10 பேஜ் கொடுத்துட மாட்டாங்க, ஒரு 10 சம் கொடுப்பாங்க. ஸோ அந்த சைல்டு வந்து ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, அடுத்த கிளாஸ் வர்ற வரைக்கும் அந்த இது வந்து அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குது. அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் பிரெயினோட லெவல் வந்து ஆல்ஃபாலேயே இருக்கும், இல்லைன்னா பீட்டா தீட்டாக்கு போயிடும். ஸோ அந்த ஆல்ஃபா லெவலில் அந்த வைப்ரேஷன் இருக்கும்போது அவங்க அடுத்த கிளாஸ் வரும்போது அதை கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஹோல் பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது ஹோல் பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னா நம்ம வந்து பிரெயினை ஆக்டிவேட் பண்ணி அதை எக்ஸசைஸ் கொடுத்து தான் பிரெயினை வந்து டெவலப் பண்ண முடியும். பிரெயின் டெவலப்மெண்ட் இருந்துன்னா ஃபிசியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிரெயின். அதாவது நார்மல் சைல்டுக்கு இந்த எப்படி இந்த ப்ரோக்ராம் எஃபெக்டிவாக இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த யூசி மாஸ் வந்து கண்டிப்பாக ப்ரூவன், சயின்டிஃபிக்கலி ப்ரூவன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் டாக்டர் அப்துல் கலாமே டெமோ பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு இங்கே சென்னையில் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து போய் சேர்க்குறீங்களன்னு சொல்லி பார்க்கலாம். டெஃபினட்டாக இதில் வந்து யூசி மாஸில் படித்த பிள்ளைங்க வந்து இனி டெஃபினட்டாக நல்லா வருவாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஐடி டாப்பர் வந்து மத்திய பிரதேஷ் இந்தோர்லேருந்து யூசி மாஸ் சைல்டு. இது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இது வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து இந்த மேஜிக், இந்த ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த யூசி மாஸ் வந்து கொடுக்குதுங்க. யூசி மாஸில் வந்து வருடம் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க, அபாக்கஸ் மனக்கணக்கு போட்டி. இது வந்து சென்னையில் வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் ஸ்டேட் லெவல் காம்படிஷன். தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் இந்த பிள்ளைங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பிள்ளைங்க வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் வராங்க. காலையில் வராங்க, எல்லா சென்டர்லேருந்து ஒரு 150 சென்டர்லேருந்து தமிழ்நாடு முழுவதுலேருந்து வராங்க. வந்து காலையில் போட்டி, காலை 9 மணிலேருந்து 12-12:30 வரைக்கும் இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரேக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த அவார்ட்ஸ் கொடுக்குறோம். அவார்ட்ஸில் வந்து சாம்பியன்ஷிப் இருக்குது, 8 கேட்டகரி 8 கேட்டகரி இருக்குது, 8 3 27 கேட்டகரி இருக்குது. இதில் மொத்தம் 8 லெவலுக்கு ஒரு கேட்டகரியில் ஏஜ் வைஸ் காம்படிஷன், அப் டு 7 years, 7 to 10, 10 and above. இந்த மாதிரி 3 கேட்டகரியில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 27-28 கேட்டகரியில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேட்டகரி இதெல்லாம் வந்து ஃபார்முலேட் பண்ணது வந்து யூசி மாஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மலேசியா. ஸோ இந்த சிஸ்டம் வந்து நம்ம சென்னையில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கே பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து நேஷ்னல் காம்படிஷன்
டெல்லியில் நடக்கும், இல்லைன்னா அகமதாபாத்தில் நடக்கும், சென்னையில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த வருடம் வந்து கல்கட்டாவில் வச்சுருக்காங்க ஜூலை 21க்கு. அது 21க்கு அவார்ட் செரமனி 22. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் வரும். அது வந்து வருஷம் வருஷம் ஒரு வாட்டி வைப்பாங்க. இதில் மலேசியாவில் வைப்பாங்க. இந்த வருஷம் வந்து கம்போடியாவில் வச்சுருக்காங்க. அதுக்கும் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிள்ளைங்க போகிறாங்க. நேஷ்னல் காம்படிஷன் கல்கத்தாக்கும் ஒரு 50 பிள்ளைங்க இங்கேருந்து போகிறாங்க. ஆனால் போகும்போதெல்லாம் கண்டிப்பாக வின் பண்ணிட்டு வராங்க. இது நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. பிகாஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து பசங்க ராமானுஜம் உண்டாகுனதும் இங்கே தான், அப்துல் கலாமும் உண்டாகுனதும் இங்கே தான். ஸோ வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் அந்த மக்களுக்கு இருக்கிற அந்த பொக்கிஷங்கள் அவங்களெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு யூசி மாஸ் வந்து ஒரு அரிய வாய்ப்பு. உங்களுக்கு இந்த இந்த ப்ரோக்ராமில் சேரணுன்னா மேற்கொண்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரியணுன்னா சம்மர் கேம்பில் அட்மிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் யாருனாச்சும் இது வந்து உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் கம்பெனி. நம்ம இதில் வந்து கிட்டத்தட்ட 250 சென்டர் இருக்குது. இதில் வந்து பெண்களுக்காகவே உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் அவங்க டெவலப்மெண்ட்டுக்காக தான் இது வச்சுருக்கோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஃப்ரான்ச்சைஸஸ் எல்லாமே விமன் தான். 225 பேர் வந்து பெண்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற கான்செப்ட், அதாவது அவங்க வெளில போய் எங்கேயும் வேலை பார்க்க தேவையில்லை. வீட்லேயே ஒரு 10/15 ரூம் இருந்ததுன்னா அவங்க வந்து கிளாஸ் எடுக்கலாம், வாரம் கிளாஸ் எடுக்கலாம். இல்லை பக்கத்தில் ஸ்கூல் இருந்தால் எடுக்கலாம், ஏதாவது ஹால் இருந்தால் எடுக்கலாம். இதுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசிஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து அன்ரிப்ரசன்டட் ஏரியாஸில் தான் கொடுக்க முடியும் த்ரூ அவுட் தமிழ்நாடு. இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து பசங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது, குழந்தைகள் மாணவர்களை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தாலே போதும், நம்ம வந்து பண்ணலாம். ஏஜ் வந்து 4லேருந்து 14. இது அந்த கெப்பாசிட்டி இருந்தாலே போதும். ட்ரைனிங் வந்து இங்கே சென்னை ஆஃபீஸில் தான் கொடுப்போம். இது ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டு ஒர்க்கில் அவங்க பண்ணலாம். ஸோ ட்ரைனிங் வந்து லெவல் பை லெவல் தான் கொடுப்பாங்க, ஒன்றா சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சென்டரில் வந்து ஃப்ரான்ச்சைசி தனியாக இருக்கலாம், கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் கூட தனியாக இருக்கலாம். இப்போ கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டருக்கு ட்ரைனிங் கூட நம்ம என்ரோல் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ண வைக்கலாம். யாருனாச்சும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ எனிபடி யாருனாச்சும் அவங்களுக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்னு. ஏன்னா வீக்லி கிளாஸ், இது பார்ட் டைம் ஜாப் தான். இந்த டெமோ கிளிப்ஸு, மெட்டீரியல்ஸ் அண்ட் யூசி மாஸ் பற்றி நீங்கள் பார்த்ததுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. எங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, உங்கள் குழந்தைங்களுக்குனாச்சும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கணும். இதில் வந்து நியரஸ்ட் சென்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா ஹெட் ஆஃபீஸரோட நம்பர் கீழே ஸ்க்ரோல் ஆகுதுங்க, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க நம்பர், நியரஸ்ட் சென்டரோட நம்பர் கொடுப்பாங்க. குழந்தைகள் வெளியூரில் இருந்ததுன்னா இப்போதைக்கு இந்த சம்மர் கேம்ப் பற்றி சொல்லேன் இல்லையா, அந்த சம்மர் கேம்பில் நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள். உள்ளூரில் வந்ததுக்கப்புறம் உங்கள் டவுன் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே லோக்கல் சென்டரில் நீங்கள் சேர்க்கலாம். இது வந்து இதோட விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைகள் எப்படி வர்றாங்கன்னு பாருங்கள். இது 100% கேரண்டி. அப்போது டிஸ்கவர் த ஜீனியஸ் வித்தின்னு சும்மா சொல்லக்கூடாது. டெஃபினட்டாக டிஸ்கவர் த ஜீனியஸ் வித்தின்னா ஜீனியஸ் வித்தின். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வீடியோவில் என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? யூசிஎம்ஏஎஸ், யூசி மாஸ்னா என்ன, யூசி மாஸோட பலன்கள் என்ன, குழந்தைங்களுக்கு எப்படி அது வந்து மாணவர்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல் ஆகுது, அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இது படித்தா என்ன லாபம், இது படித்தா எப்படி அவங்க ஸ்கூலில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மேத்ஸ்லேருந்து எப்படி இது பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இருந்தால் கூட அது எப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்ஸு, காம்படிஷன்ஸ் எல்லாமே, அஃபிலியேஷன்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உள்ளூரில் இருந்தீங்கன்னா நியரஸ்ட் யூசி மாஸ் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹெட் ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுற நம்பர் போனீங்கன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக அவங்க வந்து நியரஸ்ட் சென்டரோட நம்பர் கொடுப்பாங்க. இல்லை வெளியூரில் இருந்தீங்கன்னா
சம்மர் கேம்பில் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை வந்து இது பண்ணலாம். அந்த சம்மர் கேம்ப்க்கு அப்புறம் ரெகுலர் ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சைல்டு வந்து எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபரபிள், இங்கேருந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் படிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிகள்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. டெஃபினட்டாக அவங்க நல்லா வருவாங்க. நம்ம சொல்கிற மாதிரி டிஸ்கவர் த ஜீனியஸ் விதின்ன்றது அடுத்தது உங்கள் சைல்டாக தான் இருக்கணும். ஓகே, பாய்.